உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். இன்னிதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையேல், நீ இல்லையேல் நான் இல்லையே. நான் வாழ இன்னுள்ளம் வாம். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். தான் யார் என்பதையும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்றார். போலியான அல்லது பொய்யான எந்த ஒரு செய்தியையும் அல்லது நற்செய்தியையும் கொடுப்பது அவருடைய வழக்கம் அல்ல. மாறாக உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதராக, இறைவாக்கினராக அவர் வாழ்ந்து காட்டினார். எனவே இயேசுவை அவர் சுட்டி காட்டியதும் அந்த உண்மையினுடைய பின்னணியிலேயே. இன்றைக்கு நாமும் இயேசுவை அறிவிக்கின்றவர்களாகவும் உண்மையை அனுபவிக்கின்றவர்களாகவும் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் பேறு பெற்ற மகப்பேற்றினால் உம் திருமகனின் பிறப்பை மனித இனத்தின் பாவக்கரை தீண்டாதிருக்கச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இப்புது படைப்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இன்றைய திருப்பலியானது அமல்ராஜ் ஜோதி கருத்துப்படி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 22 முதல் 28 முடிய இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார்.
இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, யோவானிடம் கேள்வி எழுப்பப்படுகின்றது. அவருடைய பணி மனம் மாறுங்கள் என்று சொல்லி நற்செய்தி அறிவிப்பது, அதனுடைய அடையாளமாக திருமுழுக்கை கொடுப்பது. மக்கள் சுற்றி வாழ்ந்தோர் பல பேர் அவரிடம் சென்று திருமுழுக்கு பெற்றார்கள். இன்னும் பல ஊர்களிலும் நாடுகளிலும் இருந்து வந்தவர்களும் அங்கு வந்து திருமுழுக்கு பெற்று சென்றார்கள். எனவே யோவானுடைய செயல்களை கண்ட யூத மக்கள் இவரை பலவாறு சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒருவேளை மெசியாவாக இருக்கலாம், அல்லது எலியா, பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களிலே முக்கியமான எலியா ஒருவேளை திரும்ப வந்திருக்கலாம், அல்லது வரப்போகின்ற இறைவாக்கினர் என்று சொல்லி அவரை நினைத்திருந்தார்கள். இப்படி பல்வேறு விதங்களிலே அவரை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டிருந்தாலும் திருமுழுக்கு யோவான் யாரையும் எவரையும் ஏமாற்ற விரும்பவில்லை. எனவே அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுகின்றார். மெசியா இல்லை, எலியா அல்ல, இறைவாக்கினர் அல்ல. அப்போ அவருடைய பணியை குறித்து தெளிவாக சொல்லுகின்றார். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று எசாயா இறைவாக்கினர் உரைத்த அந்த கூக்குரல் நானே. எனவே அவர் தன்னுடைய அடையாளத்தை சிறப்பாய் வெளிப்படுத்துகின்றார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன்னை பற்றி மக்கள் வேறு சில கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவற்றையெல்லாம் ஆம் என்று சொல்லி அவர் ஒரு போலித்தனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே திருமுழுக்கு யோவானை பொறுத்தவரை தன்னை முழுமையாக அவர் அறிந்திருந்தார். தான் செய்ய வேண்டிய பணியை குறித்து தெளிவாக உணர்ந்திருந்தார். தன்னை அறிந்து கொள்ளுகின்ற எவரும் தன்னை ஆளக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார். தன்னை அறிந்து கொள்ள மறுக்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற எவரும் தன்னுடைய ஆளுமை தன்மையை இழக்கின்றார். நான் இப்படிப்பட்டவன்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை ஆளக்கூடிய அல்லது தங்களையே ஆளக்கூடிய வலிமையை பெறுகின்றார்கள். மாறாக மற்றவர்களுக்கு முன்பாக போலித்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டு தங்களை நல்லவர்களாக வெளிப்படுத்துகின்ற எவரும், அல்லது தங்களை மதிப்புமிக்கவர்களாகவும்
தாங்கள் உயர்ந்தவர்களாகவும் காட்டிக்கொள்ளுகின்ற எவரும் தங்களுடைய ஆளுமைத்தன்மையை இழக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். ஆளுமையை முழுமையாக வெளிப்படுத்தினார். எனவேதான் அவரிடம் எவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவேதான் அவரை ஏரோது அரசனால் கூட சிறையில் அடைக்க முடிந்ததை ஒழிய அவர் செய்த காரியங்களை மறுக்க முடியவில்லை. காரணம், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அடுத்தது திருமுழுக்கு யோவான் மெசியாவை சுட்டி காட்டுகின்றார். மெசியா வந்துவிட்டார், அவர் உங்களிடையே நிற்கின்றார். அவர் சாதாரணமானவர் அல்ல. எந்த அளவுக்கு உயர்ந்தவர் என்றால், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்று சொல்லி அவர் மெசியாவை சுட்டி காட்டுகின்றார். மெசியாவிற்கு முன்பாக தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அடிமைக்கு கூட ஒரு உரிமை இருக்கின்றது. எஜமானுடைய அந்த காலணிகளை கலற்றிவிட அந்த தகுதி கூட தனக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்துகின்றார். மெசியாவை சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு நாம் மெசியாவை சுட்டி காட்ட வேண்டும், மெசியாவை அறிவிக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய ஒன்றுமில்லாத தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். என்னிடம் என்ன இருக்கின்றது தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? என்னிடம் இருக்கின்ற பதவி என்ன தெரியுமா? இவையெல்லாம் ஒருபோதும் நம்முடைய சாட்சியத்திற்கு உகந்தது அல்ல. மாறாக எளிமையும் உண்மையும் தான் நம்மை வாழ வைக்கக்கூடிய வழிமுறைகள். சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னை விளக்காக ஏற்றவே வந்தேன். அதில் என்னையே எண்ணெயாய் ஊற்றவே வந்தேன். ஆன்ம நூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆன்ம நூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் நடிமையின்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே. உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறைநிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நீர் என் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன், என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். மன்றாடுவோமாக.
இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். கோடியற் புதரென புகழ் பெற்றீர், நாடி வரும் எம் குறை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை குலையாதிருக்கருள்வீரே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம்.